நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயை நாம் தளபதி விஜயுடன் சேர்த்து வசந்த முல்லை பாட்டிலும் நான் அடிச்சா தாங்க மாட்ட பாட்டிலும் பார்த்திருப்போம். ஆனால் அதன் பிறகு அவர் பள்ளி படிப்பை தொடர்ந்து வெளிநாட்டில் திரைப்பட படிப்பையும் படிக்க சென்று விட்டார். அங்கிருந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார். 1.5 வருடங்களுக்கு முன்பாக ஜேசன் சஞ்சயின் முதல் படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து அவர் யாரை தன் படத்தில் ஹீரோவாக ஆக்க இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. கிடப்பில் போடப்பட்ட இந்த படம் மீண்டும் சில மாதங்களுக்கு முன்பு உயிர் பெற்று மடமடவென வேலைகள் தொடங்கின. சந்தீப் கிஷன் ஜேசன் சஞ்சயின் படத்தில் ஹீரோவாக நடிப்பார் என்றும் சொல்லப்பட்டது. அந்த தகவல் தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் டைட்டில் மற்றும் டீசரை தளபதி விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் சேர்ந்து வெளியிட உள்ளனர். தளபதி விஜய் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் தன் கடைசி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். கோட் படத்திற்கு பிறகு தளபதி விஜய் ஹெச் வினோத்தை தன் அடுத்த பட இயக்குநராக தேர்வு செய்தார். அது மட்டுமல்லாமல் தன் கடைசி பட இயக்குநராகவும் ஹெச் வினோத்தை தேர்வு செய்தார். தளபதி விஜயின் கடைசி திரைப்படத்தை இயக்க பல இயக்குநர்கள் போட்டி போட்டனர். கிட்டத்தட்ட 10 இயக்குநர்களின் பெயர்கள் அடிபட்டது. அது மட்டுமல்லாமல் தளபதி விஜயின் கடைசி படம் இது என்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு டபுள் மடங்காக உள்ளது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இப்படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியானது. இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. பலரும் தளபதி விஜயின் கடைசி படத்திற்கு அவரின் முதல் பட பெயரான நாளை தீர்ப்புதான் டைட்டிலாக இருக்கும் என கூறினார்கள். ஆனால் இப்படத்திற்கு ஜனநாயகன் என பெயர் வைத்துள்ளார் ஹெச் வினோத். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.